சும்மா இருக்க மாட்டேன். யாரையா உன் குழந்தைங்க? எங்களெல்லாம் தலைக்குறைய வச்சுட்டு ராத்திரியா ஒருத்தனோட ஓடி போனாலே அவளோட குழந்தைங்க தானே இதுங்க? எங்க குடும்பத்துல மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வரலைன்னா இதுக்கு மூஞ்சிலே முடிச்சிருக்க மாட்டோம், அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அந்த கோவில் மட்டும் இல்ல, இவங்க அம்மா தினம் உங்களை நினைச்சு பட்ட வேதனையும் தான். மதம் மாறினாதான் உங்க பொண்ணை ஏத்துப்பண்ணு இவங்க அப்பா குடும்பம் சொல்லும் போது மதமும் வேணா குடும்பமும் வேணான்னு தூக்கி போட்டு வந்தவர் தான் இவங்க அப்பா. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைங்களோட பேர் என்னன்னு கேட்டிருப்பீங்களா? இவன் பேரு கலாம், இவங்க பேர் என்ன தெரியுமாமா? ரங்கநாயகி. நீங்க உங்க பொண்ணை மறந்தாலும் உங்க பொண்ணு உங்களை மறக்கல. உங்க பேரை தான் பாப்பாக்கு வச்சிருக்காங்க. இந்த கலாமும் ரங்கநாயகியும் அக்கா தம்பியா இருக்கும்போது என்னையா மதம்? குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வமா பார்க்க வேண்டிய குழந்தை வெளியே போட்டு உங்க குடும்ப பிரச்சனைக்காக எத்தனை கடவுள்கிட்ட போய் வேணாலும்